அடுத்து கோணங்கி அவர்கள் உரையாற்றுவார்கள். கடைசி வருஷத்தில் கண்ணனை அழைத்து கொண்டு தாடகை இருக்கை என்கிற ஊருக்கு 1 மாதம் பத்திரப்படுத்தி வைத்திருந்தேன். அந்த ஊரை சுற்றி அணங்குகள் கம்பியடித்த, அதாவது பலிகொண்ட பெண்களில் அவங்க அணங்கு நிலை எடுத்து ஊரை சுற்றி கம்பி அடித்து வச்சுருக்காங்க. அந்த பழமையான மூதாதைகள் அதை கடிச்சிட்டு இவனை பார்க்குற உரையாடல் பண்ணுறான். அங்கே பூரா அணங்குகளாக இருக்காங்க. 1 மாதம் இருந்தான். அப்புறம் ஃபிக்ஷனாலாகவே அவன் இயங்குகிற தன்மை உள்ளவன். ஏன்னா நான் ஒவ்வொரு முறையும், அதாவது காவிரி ஆற்று பாலத்தையும் கொள்ளிடம் பாலத்தையும் கடக்கும்போது இவனும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவன். நான் மெட்ராஸுக்கு அங்கே போயிட்டு வந்துட்டு கல்குறையில் நாவல் வேலை போயிட்டு வந்துருக்கும்போது எனக்கு ஃபோன் வரும். பாலத்தை கடக்கும்போது ஃபோன் வரும். கண்ணா ஃபோன் பண்ணுமா, எங்கடா இருக்காங்க? டேய் நான் அங்கே இருக்கேன். போய் சொல்லாத, எங்கடா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு 3 முறை அவன் நான் கொள்ளிடம் பாலத்தை கடக்கும்போது ஒரு ஃபோன் வந்தது, காவேரி பாலத்தை கடக்கும்போது ஒரு ஃபோன் வந்தது. அப்போ இவனுக்கு எனக்குமான இன்ஸ்டிங்க்டான ஒரு வகையான ஒரு நனவெளி மெய்ஞானத்திலிருந்து உருவாகிற கதாநிலையிலிருந்து உருவாகிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ரைட்டர் டு ரைட்டர் வினோதமான ஒரு உலகம். அது கண்ணன்ட்ட முதல்ல இருந்தே இருக்குது. ஏன்னா பண்டிதமணி திருமலாச்சாரியாருடைய அவருடைய மாடியில் கருப்பு பீரோ நிறையா ஒரு 4000 பெரிய எழுத்து கம்ப்ளீட்டாக பாராயண புஸ்தகங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாமே அவற்றிலிருந்து அராபியர் இரவு சொன்ன அரேபிய கதைகள் பெரிய எழுத்தில் இவங்க ரத்னாய கம்பெனி போட்ட புக்கும் இருக்குது. 8000 சமஸ்தானத்தில் போட்ட தெலுங்கு கீர்த்தனைகள், முச்சாமித்தியுடைய கீர்த்தனைகள் 8000 அச்சு என்ற விலாசத்தில் வெளியிடப்பட்ட தீட்சிதர் அங்கே சேர்ந்துறாரு. அவர் தெலுங்குலேயே 1000 பக்கம் உள்ள புக்கும் அங்கே 40 ரூபாய்க்கு பழைய புஸ்தகங்களில் மெட்ராஸில் ஆழ்வார்பேட்டை டர்னிங்கில் கிடச்சது. இதெல்லாமே அங்கே வீட்டில் இருக்குது. அவ்வளவு நூல்களுக்குள்ள இந்த பெரிய எழுத்துங்கிற இதுக்குள்ளே இருந்து தான் தமிழ் சொல்கதை மரபு உருவாகுது. அது பூரா கண்ணனை சார்ந்தது, எங்களையும் சேருது. நாங்கள் அங்கே போயிட்டு அந்த கருப்பு பீரோவுக்கு இடையில நாங்கள் விடிய பேசிகிட்டு இருக்கிற ஒரு அப்பா இருண்ட ஒரு பெரிய ஒரு அவ்வளவு வியாகியானங்களும் இதுவும் அத்தனை வடிவங்களும் விக்ரமாதித்தன் கதைகளிலிருந்து பஞ்சதந்திர கதைகளிலிருந்து எல்லா வகையான கதைகளும் வைணவ இதுக்குள்ள உள்ள கதை சொல்லும் மரபு என்னென்ன இருக்கோ அனைத்து அடுக்குகளையும் அவர் மனப்படமாக வச்சிருந்த அவர் ரசநாளங்கள் எல்லாம் தனிமையான ஒரு பெரியெழுத்து வகையானது. அதில் தான் கண்ணன் என்கிற ஒரு ஃபிக்ஷன் ரைட்டர் உருவாகிறான். நாங்களும் போய் அப்பான்னு தான் நாங்கள் கூப்பிட்டு இருப்போம். அவர் போய் சாப்பிடுங்கோ அப்படி சொல்லிட்டு இருப்பார். எந்த இதுவும் கேப் கிடையாது. அது அண்ணன் வீட்டில் உள்ள அந்த 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 கிரிப்டோ பெரிய எழுத்து கிரிப்டோ மணல் நூலகம், அது காவேரி மணலில் ஓடாத நீர். அது அந்த 2 இதில் கொள்ளிடம் பாதை வழியாக கழுதையில் வேளாக்குறிச்சிக்கு போய்கொண்டிருந்த ஜோசப் பெஸ்கிங்கர் என்கிற வீரமா முனிவர் என்ன பண்ணுறாரு, அதுக்குள்ளே சொல்லெழுத்து மொழி எழுத்து 2ஐயும் இலக்கணம் வகுத்த கதையாக பிரித்தவர் பெஸ்கி. அந்த இதில் ஒரு பாலம், காவேரி பாலம் முழுவதுமே சொல்லெழுத்து. யார்? ஜானகிராமன், கானாசு, இது புறா மௌனி, முதல்ல சிலப்பதிகாரம், அப்புறம் சங்கம் இருக்கிற நூல் எல்லாமே கொள்ளிடத்தை வழியாக போகிறது. கொள்ளிடம் பற்றி எழுதியிருக்கான். கொள்ளிடத்தை வழியாக போகிறது. அவரை கழுது மேலேயே வீரமா முனிவர் என பரமார்த்த குறுகதையில் உள்ள முட்டாள் கதைகள் வரும்போது இவன் உப்பு வித்த கதை, ஒரு முட்டாள் உப்புக்கு கொண்டு வருவான். அதை நான் குறிப்பெடுத்து வச்சுருக்கேன். அப்போ அங்கே போகும்போது சதுரகராதியை சொல்லெழுத்தாகவும் மொழியத்தும் கொடுத்துட்டே போகிறாரு. இத்தனையும் கொண்டு போகும்போது 2 தான் பிரியுது. தமிழ் சூழலில் உள்ள ஃபிக்ஷன் ரைட்டிங்கிறது மொழி எழுத்தாக மாறுது, சிக்கலானது. மொழியே எழுதுகிற இடம் சொல்லெழுத்துங்கிறது எல்லா வகையான மூதாதைகளுடைய குரல் வழியாக சொல்லக்கூடிய விஷயம்லாம் இந்த பாராயண பெரியெழுத்துடைய உருவானது. இந்த இதுக்குள்ளே கண்ணை எங்கேயோ ஒரு பெரிய மரத்தில் உள்ள அந்த பாலத்தில் இருக்கிறான். பாலம் ஒரு ஸ்கரோல் பேப்பர் மாதிரி அவ்வளவும் இதில் உருவாகி கண்ணனுடைய இது உருவாகுது. அது அங்கே தான் அந்த கொள்ளிடம் பாலம் அது ஊழ் எழுத்து மொழிங்கிற ஊழ்ங்கிறது மொத்த இதை கொடுக்கக்கூடிய தமிழுடைய லாங்குவேஜ் அத்தனை இதையும் காப்பிய வகைகளையும் கொடுக்கக்கூடிய ஆழ்ந்த இதில் உள்ளது. இது வைப்பு உணர்வு எழுத்து. அது நடிகர் இதாக வரும், இன்னும் ஆழமான கதைகளாக இருக்கும், எல்லா வகையிலும் இருக்குது. அதை தரத்தை எடை போட வேண்டியதில்லை. இந்த இடத்துல இது மாதிரி விஷயங்கள் உருவானதை
இந்த இந்த அமைப்பியல் சம்பந்தமான காலத்தில் இயங்கினவங்க அவ்வளோ பேரும் இந்த வேலையெல்லாம் செஞ்சு இந்த இடத்துல சொல்லெழுத்தும் ஒழித்தும் கொண்டு வந்தாங்க. குற்றாலம் கவிதை பட்டியல் வாதங்கள் கடுமையாக நடந்து இதெல்லாம் மாறும்போது தான் இதன் என்றையும் இணைக்கிற ஊடாட்டமாக கண்ணனுடைய கதைகளில் மொழி எழுத்தாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு இது அவன் வந்து கால்வினோவுடைய அதாவது புலப்படாத நகரங்களும் மௌனியுடைய மணக்கோட்டையும் ரெண்டும் கலந்திருக்கிற ரகசிய ரேகையில் படர்ந்துள்ள கதை கல்வெட்டு சோழன் உள்ள மார்கன் உள்ள கல்வெட்டு சோழன். அது போலமே அதாவது சம்பவங்களை அடுக்கி அந்த கால இதாக இருக்கிற அந்த பொதுவான பொன்னியின் செல்வன் போன்ற இந்த புஸ்தகங்கள் இருக்கிற அனைத்து வகையான ஆவி ரூபமாக இருக்கிற இந்த மீடியாவில் இருக்கிற அந்த வந்து நியூஸ் பேப்பர் எடிட்டிங்கிலிருந்து கட் பண்ணி அவன் ஆர்காலஜி புக்காக மாற்றி அந்த கதையை வந்து நறுக்கி தூணெல்லாம் கீழே பேத்து போட்டான். அதன் மூலமாக 500 பக்கம் நாவல் அந்த ஒரு கதையில், அந்த கல்வெட்டு சோழன் கதையில் மாருகன் பீலியால் எழுதப்பட்டது. அது ஸ்ட்ராங்கான ஒரு கதை. அது நிறைய கதாபாத்திரங்களை என்ன வந்து மையப்படுத்தி நகர முடியாது, ஆட்களை வச்சு வண்டி ஓட்ட முடியாது, எல்லாம் கலட்டி விட்டுற தன்மை ஒரு அது என்ன இதுக்குல்ல லங்கை எரித்த அந்த இது இருக்குல்ல, அதை வந்து வாளாலேயே வந்து கலட்டி விட்டான் புறத்தி, வாழை வச்சு கலட்டி இது. அது ஒரு கதையும். அதில் இன்னொரு எஜான கதையில் இருக்கான் நீல முகமூடிங்கிற கதை, இன்னும் ஆழமாக போர்கஸ் கதை மாதிரியான. அதுதான் வந்து உன் நீல முகமூடி காணாமல் போனதே மரணம் கண்ணா, மரணம் வாய்மொழி அணங்கிடம் கதை கேட்டு மோகினியின் கதா இழைகள் துளிர்க்க ஒவ்வொரு பள்ளிருங்கூந்தல் இழையும் ஈமப்பேழையில் இருந்து பிணத்தின் பிணமான கபால இலை பிரதாபங்களாய். அது வந்து அப்படியே பார்க்கஸ் கதையெல்லாம் அப்படியே பொங்கி இறந்த பிறகு ஒரு இது பொங்கிட்டு இருக்கிறது பார்க்கஸ் கதையில் வருதில்லை. இதெல்லாம் வந்து உள்ள ஊடாடி மரணம் பற்றி கண்ணை பிரமாதமாக எழுதியிருக்கான் கதையில். அந்த இது அவனுடைய இருக்கிற மேஜர் கதை வந்து காகித வேதாளம். அவன் வந்து பேப்பர் ஸ்கரோலில் தான் கம்ப்ளீட்டாக அவன் இதாக இருக்கான். அவ்வளோ பேப்பர், பல மைல் நீளத்துக்கு பேப்பர் வச்சு இடைவிடாமல் எழுதிட்டு இருக்கிறான். இவன் எழுதுன கைப்பட எழுதி வைக்கிற அர்த்தப்படுத்துகிற அந்த இடத்துல இல்லை. அவனுக்குள்ளே அவன் வந்து ஃபார்ம் பண்ணி எழுதலை, ஃபார்மை தாண்டி பக்கமாக போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் கதையை நான் தான் எழுதுகிறேன். அவன் வந்து டெல்லியிலேருந்து வரான். அப்போ தான் பைக்ராஸ் ரோடு கரோல், அதுக்கப்புறம் பேப்பர்லால் ஆனது தெரு தான் அந்த ஸ்ட்ரீட். அதில் மாடியில் ஒரு ரூமில் இருந்தான். நான் போய் இவன் 2வது கல்குவரி கதை வாங்குறதுக்கு போய் இவனை ஏமாற்றி அவன் வந்து பேப்பரை எடுப்பான், அதே குமிச்சு வச்சுருப்பான் பைகளில் எடுத்து சொல்ல நான் எழுதினேன். பல நாள் போய் எழுதி அந்த கதை நான் பேர் வச்சேன். சதுரம் வெளி எதிர் உருவம்னு கதைக்கு பேர் வச்சேன். அதுக்குள்ளே ஒரே ஒரு வரியில் அவன் திரும்ப வரான். தம்பியை போய் ரயில்வே ஸ்டேஷனில் கூட்டி போகிறான். கூட்டி 2 பேரும் வெவ்வேறு வீதிகளெல்லாம் சொல்லி வரான். நான் இது பேப்பர் வாசிக்கிறதை விட அதை ஒரு சொல்கதை வடிவத்தை சொல்லிடுறேன் உன்னை மாதிரி. ஏன்னா அது பேப்பர் வாசிச்சு இது பண்ண வேண்டாம், உன்னை பார்த்துட்டு நான் இது வந்துகிட்டே இருக்கு. இவன் தம்பி வந்து தான் கூட்டி போனான். என் தம்பி ராமையாங்கிற கதையில் அழகர்சாமியை ரயில்வே ஸ்டேஷனில் கூட்டி போகிற கதை இருக்குல்ல, அது மாதிரி நீ வந்து கூட்டி போகிற. அப்போ ஒவ்வொரு தெருவாக வரும்போது ஒரே வரி ஒரு பெண் வர, கருப்பு பல்லுள்ள ஒரு விதை மாது அப்படின்னு நெடுக்க நடந்து போகிறா. ஒரே வரி அவளுடைய குரல் வலையில் இருந்து தான் அவ்வளவு ஆழமான இடத்த அவன் அடையிறான். அந்த ஒரு வரி அப்படி இருக்கு. அப்போ அது தழும்புகள் சேர்ந்த அணங்கு நிலத்தில் வர மாதிரி அந்த அவங்க இருந்து திரும்பி வந்ததில் அவன் உடம்புல அவன் வந்து இங்கே சூளம் வச்சு கொண்டு வரான்ல, ராஜா சோழன் கொண்டு வரான் தேவதாசிகளை. அது மாதிரி ஏதோ ஒரு கோடு அந்த கதையில் ஒரு வரியில் இருக்குது. ஒரு கதையில் அப்போ ஃபிக்ஷனுக்குள்ளே கண்ணன் ஆழமான ஒரு இடத்தை அடைந்தது. அவன் வந்து நாவல் மெனக்கட்டு எழுதுற தன்மைக்குள்ளே இல்லாமல் தகர்த்து அவன் சிதிலங்களின் புதிரை வந்து ஃபிக்ஷன் ரைட்டராக ஏற்றிங்க வச்சுருக்கான். அதில் என்ன சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி இன்னொரு கதை, அதாவது இவன் வந்து காகித வேதாளன்றது கம்ப்ளீட்டாக பேப்பர் சுருள் தான். லட்சக்கணக்கான அவன் வந்து பேப்பர் சுருளை சுருட்டி கம்ப்ளீட் ஒரு பேப்பர் இதான அப்பாவுடைய லைப்ரரியிலேருந்து உருவி எடுத்துகிட்டே இருக்கான், பெரிய இடத்துலேருந்து உருவி எடுத்துகிட்டே இருக்கான். அதுதான் அவனை காகித வேதாளத்தை எழுத வச்சது. விக்ரமாதித்தன் கதைகளை வந்து படிச்சிருக்கான். சின்ன பிள்ளை படித்து வந்து பெருசாகும் போது உஜ்ஜயினை வச்சு எழுதப்பட்டது. உஜ்ஜயினிங்கிறது டாபிக் ஆஃப் கேன்சர், மகர திருப்பத்தில் உள்ள அது இது வந்து அது என்னது சொல்கிறது, இதனுடைய நத்தையுடைய இதுடைய அந்த இதுலேருந்து வரும்போது அங்கே வந்து நிலையில்லாத நிலை.
விக்ரமாதித்தன் புதிர் கம்பங்கள் உள்ள மிக முக்கியமான அந்த கதை தான் மிக ஒரு நாவல், பெரிய நாவல் அளவுக்கு அது பெரிய அளவுக்கு உருவாகியிருக்கிறது. தன்னிலை எழுதுனதே அந்த காகித வேதாளம் மிகப்பெரிய இடத்த அடைஞ்சிருக்குது. அதன் இதை மட்டும் ஒரு இதை காகித வேதாளம் நெடுங்கதை. சாலிவாகன சகாப்தம் துவங்குவதற்கு விக்ரமாங்கதனுக்கு மரணத்தின் தடைகளை உடைத்து நிமித்தம். இனி யாரும் ராஜ்யத்தில் கதை கேட்கக்கூடாதுன்னு உத்தரவிடுறான். பிரபுக்கள் சூழ்ந்த கனகசபையிலே ஆணை பிறப்பித்தான். காண்டம் 3 கடு இடு காட்டு பகுதிகளில் கதை கேட்ட மரணங்கள் கதாலய வேர்களாய் துளிர்ப்பதை கேள்வியுற்ற மன்னன் பெரிதும் கவலையுற்றான். மரணமே துளிர்விட்டு கதைக்கு உள்ள ஆழமான பகுதிகளில் உருவாகிறது. பெரிய மாஸ்டர்ஸ் எழுதுகிற மாதிரியான இடம் அது. மரணத்தின் குறியீடாக உருவகப்படுத்தப்படும் எலும்பு கூட்டின் நிறம் சாம்பல் நிறம் அல்ல, இளஞ்சிவப்பு நிறம். இவ்விதம் மரணம் 32 பதுமைகள் எச்சில் அதரங்களை அவிழ்த்து சொல்லும் புதிர்கதைகளின் தோற்ற மூலமாகவும் நிலவுகிறது. விக்ரமாங்கதனின் மரணம் ஒவ்வொரு பளிங்கு கட்படிக்கட்டுகளில் கீழிறங்கும் பதுமைகளின் சிகலிகைக்குள் மோன இழைகளாக இருக்கும் கதைகளில் ஒட்டிக்கொண்ட கட்துகள்களில் உதிரும் கிரிப்டோ நூலகம். கதா அதரங்கள் முணுமுணுக்கும் மெல்லிய உயிர்ப்பை மரணம் தொட்டதும் துளிர்க்கிறது. மார்க்வெஸ்ட் இதெல்லாம் அந்த இதில் இருக்கு. கதைகள் முளைத்தலும் பூந்தால் சருகு காகிதங்களில் உரசிய வேதாளம். எழுதிய வரிகள் தன் அவந்திகா செம்மண் பட்டின வரைபடத்திற்கு அப்பால் இருந்து விக்ரமாங்கதன் பதுமைகள் சொன்ன கதைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறான். மரணத்தில் இருந்து உயிரிட்டு எழுகிறான். 2 பட்டிக்கு விக்ரமாதித்தன் நடக்கும்போது சாலிவாகன சகாப்தம் ஒரு பெரிய லெவலில் வந்து அது வந்து இது டெரக்கோட்டா வச்சது, இதில் ரேப்பராக வச்சது சாலிவாகன சகாப்தத்தில் உள்ளது. இது சாலிவாகனன் விக்ரமாங்கதனுக்கு எதிராக சாலிவாகன சகாப்தம் உருவாகுது. வரும்போது அவன் வந்து கம்ப்யூட்டர் குதிரைகளையும் போர் வீரர்களையும் பொம்மைகளும் இதெல்லாம் செஞ்சு அது உயிர்விட்டு இதை வச்சு விக்ரமாதித்தனுக்கு எதிராக வார் இதை வந்து 6 வரை எழுதியிருக்கான். சாலிவாகன சகாப்தம் துவங்கி விட்டு எழுதிட்டு வேற ஒன்றும் எழுதலை. அது ஒன்றை வச்சு நான் வந்து 10 பக்கம் எழுதுகிறான். அவன் ஒரு நாவலே அது இருக்குது. அந்த கிரிப்டோ இந்த காகித நூலகமும் இருக்குது. கிரிப்டோ காவேரி நீரில் அது மணலில் ஓடாத நீர் வந்து வீரமாமுனிவர். ஏன்னா மொழிகதைக்கு ஒரு செந்தமிழுக்கு ஒரு ஆழ்ந்த இதை கண்டுபிடிச்ச இதை வச்சு நாகார்ஜுன அந்த பாதையில் போயிட்டு இருக்கான். அதை வச்சு ஒர்க் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அது தான் பல வெயிட்டிங் பண்ணிகிட்டு இருக்க மூளையிலே கொண்டு போய் விட்டுருச்சு, எழுத வச்சிருச்சு. சொல்கதையும் வச்சு இது முன்னே இந்த கொடுந்தமிழுக்குள்ள இதை வச்சு அதுவும் வந்து கீழே போட்டுறவும் முடியாது அதையும். ஏன்னா குரல் வழியிலிருந்து கொதை வருவதும் அது ஆழமான யாருடைய குரல் இருந்தோ வருது, எங்கிருந்தோ வருது, அந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது. இதை கம்ப்ளீட்டாக இவன் அப்பாவுடைய அந்த கிரிப்டோ பெரியெழுத்து நூலகத்துக்குள்ளே இருந்து நிறையா சின்ன பிள்ளையிருந்தே வாய்ச்சி கூட அவர் பிரசங்கம் பண்ண போகிறதும் சேலம் போகிறதும் அங்கே போகும்போது பூஜாவில் காப்பி கொண்டுட்டு இப்படியே உட்கார்ந்து இருந்திருக்கான். அவன் அறியாமல் உள்ள ஏறின ரசனாலங்கள் ஏறின குரல்களும் பல வகையான கதாபாத்திரங்களுடைய மொழி வழியாக வந்தது. எல்லாமே இணைஞ்சி தான் இவனுக்கு இந்த காகித வேதாளத்தை எழுத வச்சது. மற்ற கதையை நிறைய சொல்ல வேண்டாம். ஒரு கதையை எடுத்து அந்த நான் வியாக்கியானம் பண்ணி ஒவ்வொரு கதையும் அந்த கதையை எடுத்து விமர்சனம் எல்லாம் பண்ண வேண்டாம். உள்ள அந்த ஒன்றை வச்சு நான் பார்த்தேன். ஒரு புக்கே எழுதலாம் போல் எனக்கு பட்டது. எழுதாமல் விட்டவை அது எல்லாமே உள்ளே இருக்குது, மெமரியில் ஆப்ரேட் ஆகுது. அப்போ வந்து இவன் வந்து சாலிவாகன சகாப்தத்தை வந்து பெரிய அளவுக்கு அதான் குயச்சாலியத்தை இவன் எழுதவில்லை. ஆனால் குயச்சாலியை வந்து ஒரு 4-5 வரியாக அவனை வச்சுட்டான். வந்துருச்சுல உள்ள கோட் பண்ணி அவனுக்குள்ள ஒரு ஸ்ட்ரோக் ஆயிடுச்சுல. ஒரு வரி இது வந்தாலும் போதும். சங்க இலக்கியத்தில் ஒரு வரி 1000 விஷயம் தரக்கூடியதாக இருக்குது. சிலப்பியாரத்தில் ஒரு வரி 1000 விஷயம் தரும். ஏன்னா நம்முடைய தமிழ் லிட்ரேச்சர் நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் மூதாதைகளுடைய இதுக்குள்ளே அவ்வளவுமே திரிபுர எரிகிற மாதிரியான இதுவும் சங்க பலகையில் அசுரர்களும் என்ன வந்து புலவர்களாக அமர்ந்திருக்கிறாங்க. சிவனுமே வந்து உட்காந்து கவிதைக்குள்ளே போய் இது அப்போ மாதிரி ஒரு பெரிய லெவலில் பொயட்ரி ஆப்ரேட் ஆகிறது. அந்த ஒரு கதை இருக்குல்ல காகித வேற மாதிரி அந்த நீளமுக முடியல கம்ப்ளீட்டாக பொயட்ரிக்கு இதுக்கும் கிரீக்குக்கும் இதுக்குமான இணைப்பை பல்வேறு விதமாக அசைச்சு பார்த்து பூர்வீக கதை லெவலில் அவர் கரெக்டாக எழுதியிருக்கான். அந்த கதை ரொம்ப முக்கியமான கதை.
ஆனால் காகித வேதாந்தம் நான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா அது வந்து நமக்கு மிக ஆழ்ந்த இதை தரக்கூடியதாக இருக்குது. இதை ஒட்டி எனக்கு அவனுக்குமான நடந்த பல இதில் ஒரு பகுதியை வாசிச்சு விட்டுலாம் பார்க்கேன். நீர்நகரில் அலைவுற்ற பாசரங்கள் கீறி உருவெடுத்த மஞ்சப்பூ தெருவில் நாம் அலைந்தோம். சின்னஞ்சிறு பொழுதில் பாசுரங்கள் கீறி உருவெடுத்த தாவர கிளியை சித்து டி கண்ணன் ஆண்டாளுக்காக ஏந்தி வந்து கொண்டிருக்கிறான். மீண்டும் ஆண்டாளின் தெருக்களில் வந்து கொண்டிருக்கிறான். என்னை திறந்த சிற்பம் ஒன்று கலப்பீடு சிற்பக்கூடத்தில் இறந்து கிடந்தது. நான் அவனும் சேர்ந்து வந்து டாரிலிருந்து நாங்கள் வந்து மாண்டுக்கு இப்போ பயணம் பண்ணோம். ரஜபுத்திரர்களுடைய அந்த பழைய தஞ்சாவூர் மாதிரி இன்னும் நொறுங்கி போன பழைய தேவதாசிகள் மரபுல இசை மரபு வழியாக இருந்த டாருக்கு ஒரு வாரம் நாங்கள் வட இந்தியா பயணம் பண்ணதில் ஏகப்பட்டது ஃபிக்ஷன் குறித்த விஷயமாக தான் போனது. உறவே ஃபிக்ஷன் தான். என் நண்பன் பாரதி அதோ இருக்கார் சுவை பாரதி, அவர் சொன்னது எங்களோட படம் சொன்ன நீ நீ ஆளே நீ உன் மனநிலையே படைப்பு மனநிலை தான் உன்னை இயங்கிட்டு இருக்க. கண்டுபிடிச்சவன் வந்து என் நண்பன் பாரதி. முதல் கல்குதிரையில் கவிதை எழுதியிருக்கிறாப்புல. சுப்பையா பாரதி கவிதை வந்துருக்கு, வாத்துக்காரன் கவிதை, திருநெல்வேலி இருந்து அந்த இது எழுதினது. அப்போ இதெல்லாம் வந்து 35 வருஷம் 40 வருஷம் தொடர்புக்கு முந்தினதுலேருந்து இது வரைக்கும் எனக்கு 37 ஆண்டுகள் கண்ணனுடைய இதில் நான் கண்டுபிடித்து வச்சிருக்கிற முழுவதும் இதை வந்து நம்ம டாருக்கு இறங்கி ரஜபுத்திர மாண்டு நகருக்கு சென்ற நாட்கள், தேவதாசிகளின் பெருந்தெரு அங்கே சிதறி இசை ஏடகங்களில் கீற்றோலைகளை சேகரித்து கொண்டிருந்தோம். நவீனம் எழுதுவதற்கு டி கண்ணன் அளித்த பீடிகைகள் ஏராளம். அப்பா திருமலாச்சாரியனின் அப்பாவுடைய பாடல் வந்து அவர் வந்து இடையில வந்து அப்படியே கொஞ்சம் மயக்க நிலையில் இருக்கும்போது பாடுவான் அப்பா பாடல். சினிமாவுக்கு அவர் நிறையா கருப்பு இசைத்தட்டுகள் நிறையா அப்பா அதை சுற்றிட்டு இருக்கு. அதில் ஒரு இது மட்டும் வந்து உந்தன் கண்ணுக்குள்ளே என்னை பாரு அப்போல்லாம் அதை வந்து அழுதுகிட்டே பாடுவான். அது அப்போ வந்து அவர் அவ்வளோ பெரிய ஞானத்தோட இசையுடைய இதோட பல 17 படங்களுக்கு அவர் பாடல்களை எழுதி திரிஞ்சு வந்த அந்த அவருடைய யங் பீரியடில் அப்பா போனது. அந்த கருப்பு இசைத்தட்டுகள்லாம் அவ்வளோ இருக்குது, 50வது இருக்கும். அதெல்லாம் வெளியில் யாருக்குமே தெரியாது. அதெல்லாமே உள்ளிருந்து இவன் ரசனாலங்களில் இசையாக மாறி இருந்திருக்கு. அப்பாவுடைய இது தான் அவர் ஆழமான இது. வார்த்தாமாலிருந்து எல்லாமே வந்து என் நண்பன் வந்து அப்பாட்ட வந்து ஏமாற்றி வந்து 5-6 புத்தகம் அடிச்சுட்டு போயிட்டான். டாக்டர் ஸ்ரீதரன் என் நண்பன். எல்லாமே பெரிய இடத்துல இருந்தால் வைணவத்தில் முக்கியமான நூல்கள் ஸ்ரீபாசியம் புஸ்தகம் செட்டப்புறம் கொண்டு போயிட்டான். திரும்பி வரவே இல்லை. ஒரு டைம் நானும் கண்ணனும் போய் தேடி அவனை பார்த்து 6 புஸ்தகம் வாங்கிட்டு வந்து அப்பாட்ட வந்து ஒப்படைச்சான். ஏன்னா வந்து அது வந்து சிக்கலானது. அவரெல்லாம் அப்பா எடுத்துகிட்டு போங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்பாட்ட ஒரு இது இருந்தது. அவருடைய இதுக்கு நான் கோயம்புத்தூர்லேருந்து பூபதி நாடகம் முடிஞ்சு கோயம்புத்தூர்லேருந்து அழகிய வாரேன். வந்து பார்த்தா எல்லாம் இருக்குது. நானும் அருளை வந்து நைஸாக தப்பிச்சு அப்படியே போகிறான் வந்து இது. அப்படி உள்ள அப்பா அனுப்பியாச்சு. வட்டிகள் எருவட்டிகள் இது ஒன்றுக்கும் போது பார்த்து எங்கே கொள்ளிடத்தில் அப்பாவை எரிக்கு முன்னாடி போனால் நாங்கள் தப்பிச்சு போயிட்டுருக்கோம். பின்னாடியே ஃபோன் வருது, எங்கடா போனேன்? இதாண்டா வீட்டுக்கு மூத்தப்பைய எங்கே போனேன்? கிளம்பி வாங்க போகலாங்க. வந்த பிறகு எருவெட்டி சேர்த்து எடுத்து வச்சோம். திருமலாச்சாரியுடைய எலும்புகள் ஒரு பெரிய யாழ் மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கா. இசையின் உச்சத்தில் இருந்த தந்தையினுடைய இதுக்குள்ளேருந்து நமக்கு இல்சாப்பியாத் இளங்கோடிகள் ஐயா மாதிரி இளங்கோடிகள் மாதிரி அவர் அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய இது. அதிலிருந்து நம்ம எல்லாருமே இருக்கோம். அந்த மூதாதைக்குள்ளே நம்மெல்லாம் புதஞ்சிருக்கோம். விடைபெற்றுக் கொள்கிறேன். கண்ணனின் அப்பாவின் நினைவூடாக கண்ணன் பற்றியான மனப்பதிவுகளை இங்கு பதிவு செய்தார். அதோடு ஒரு சின்ன நடந்த நிகழ்வை பதிவு கொள்ளலாம் என்று இருக்கிறேன். நான் திருநெல்வேலியில் தோப்பாவோடு இருக்கின்ற பொழுது ஒரு முறை கண்ணன் வீட்டுக்கு வந்தான். அதாவது தோப்பாவை அறிமுகப்படுத்துவோம் அப்படின்ட்டு தோப்பாவுக்கு கண்ணனை அறிமுகப்படுத்தினேன். காலையில் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது தோப்பாவிடம் இவர் ஸ்ரீரங்கத்துலேருந்து வந்திருக்கிறாரு, கண்ணன் பேர். அப்படியா, உனக்கு ஸ்ரீரங்கத்தில் எங்கே அப்படின்னாரு. மேலே உத்தர விதி அப்படின்னு. அங்கே முக்கியமான ஆள் இருக்காருயா, நீ போனால் போய் பார்த்துறியா, ரொம்ப முக்கியமான ஆளியா அண்ணாரு. யார்? இவனுக்கு ஒரே இன்ஃபேஸ். அந்த திருவிழா முக்கியமான ஆள் யார் இருக்கார் அப்படின்னு ஒரு இதில் வந்து கேட்கும்போது, திருமலாச்சாரியன்னு ஒரு வன்னியர் இருக்காருயா, அவர் ரொம்ப அற்புதமான ஞானசன்யா, அவரை போய் பாரு. அவர் பையன்தான் அடியேன் அப்படின்னாங்க.
அப்படி ரொம்ப அவர் வந்து அவனை கெட்டி பிடிச்சி தோப்பா பக்கத்தில், ஏன்னா தோப்பா வந்து ஒரு வைணவ ஸ்காலர் அவர், ஆனால் பக்கத்தில் கூட வச்சுட்டு அப்பா பற்றி என்ன மெமரி, நான் அவங்க அப்பாவுடைய பேச்சை எங்கெல்லாம் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் வந்து அப்படியே போய் அது வந்து புதுமை பித்தனில் போய் முடிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் 2 பேர் தான் புதுமை பித்தனை அவ்வளவு கதைகளையும் மனப்பாடமாக பண்ணும். ஒன்று தோப்பாட்டை எப்போ கேட்டாலும் புதுமை பித்தனுடைய கதையை வந்து அப்படியே பேராகிராஃபாக மெமரியிலேருந்து சொல்லுவார். அதே மாதிரி கண்ணனும் சொல்லுவான். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. இந்த இடத்துல அதை பதிவு செய்யலாம் என்று பதிவு செய்கிறேன். நன்றி. அடுத்து